அத்தியாயம் 35. கலங்கிய குளம். மாமல்லர் குதிரையில அந்த தாமரை குளத்தை வந்து சேர்றாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிருது. நானும் சிவகாமியும் சேர்ந்திருந்த தாமரை குளம் தானா இது? என்னோட மனசு மாதிரி எல்லாம் இந்த குளமும் கலங்கி செதஞ்சு போயிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு மாமல்லர். அந்த குளத்து கரையில நின்ன மரத்தோட கிளைகளை எல்லாத்தையும் யானைகள் முறிச்சு போட்டுட்டு போயிருக்கு. ஐயோ, அவங்க 2 பேரும் உட்கார்ந்துருப்பாங்கல்ல ஒரு பலகை, அந்த பலகையும் உடைஞ்சி செதஞ்சு கிடக்கு. இதை பார்த்த மாமல்லரோட இருதயம் உடைஞ்சு போயிருது. பழைய ஞாபகங்கள் ஒன்னொன்னா வெளிவர ஆரம்பிக்குது. வசந்த காலத்துல மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி அந்த மரங்கள் நிறைய பறவைகளோட சத்தத்தோட இருக்கும்போது கூட நானும் சிவகாமியும் இந்த குளக்கரையில உட்காந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்போம். எதுவுமே பேச மாட்டோம். ஆனா நேரம் போறதே தெரியாது. இரவு நேரத்துல முழு சந்திரன் உதயமாகும் போது எத்தனை தடவை அந்த சந்திரனையும் சிவகாமியோட முகத்தையும் நான் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு மாமல்லர். தாமரை குளம் நிறைய தண்ணி நிறைஞ்சு இருக்கும். சிவகாமி அந்த கரையோட நுனியில நின்னுகிட்டு இருப்பா. நான் அவளுக்கு பின்னாடி நின்னு அந்த உண்மையான சிவகாமியவும் அவளோட பிம்பத்தையும் எத்தனை தடவை நான் ரசிச்சு பார்த்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு மாமல்லர். இந்த மாதிரி ஞாபகங்கள் எல்லாம் மாமல்லருக்கு ஆரம்பத்துல சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா இடையிடையே இனிமேல் இந்த மாதிரி அனுபவங்கள் தனக்கு கிடைக்காது, ஏன்னா சிவகாமி தான் கூட இல்ல அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், மனசு நிறைய வேதனை உண்டாக ஆரம்பிச்சிருது. சரி, இனிமேலும் இந்த மாதிரி யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு மாமல்லர். உடனே எந்திக்கிறாரு. வேகமா போய் குதிரை மேல தாவி ஏறுறாரு. ஆயனர் வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. காஞ்சியிலிருந்து புறப்பட்டப்ப கூட அவர் மனசுல இருந்த அமைதி இப்ப இல்ல. அமைதிக்கு பதிலா இப்ப கோபமும் ஆத்திரமும் அவரோட மனசுல குடிகொண்டு இருக்கு. சிவகாமிய சிறப்பிடிச்சிட்டு போன சளுக்கர்கள் மீது பகைமை உணர்ச்சி அதிகமாகுது. தன்னோட அறிவீனத்தால் சிவகாமிய பறிகொடுத்த ஆயனர் மீது கோபமா வருது. அடுத்தால புத்த பிக்ஷுவை யோசிச்சாலே சந்தேகமும் கோபமும் வருது. அந்த புத்த பிக்ஷு மேல எப்போதுமே மாமல்லருக்கு பெருசா ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது கிடையாது. ஆனா பிக்ஷு மனசு வச்சிருந்தா சிவகாமியை காப்பாத்திருக்கலாம். ஏன் அவர் சிவகாமியை காப்பாத்தல? ஏன் ஆயனர் கிட்ட செய்தி எதையுமே சொல்லல? பிக்ஷு என்ன ஆனாரு? எப்படி மாயமா மறைஞ்சு போனாரு? இந்த மாதிரி கேள்விகள் அவரோட மனசுல தோன்ற ஆரம்பிக்குது. சிவகாமியோட அரங்கேற்றம் தடைப்பட்ட அன்னைக்கு ராத்திரி ராஜவிகாரத்துக்கு பக்கத்துல புத்த பிக்ஷுவை காட்டி சக்கரவர்த்தி தனக்கு எச்சரிச்சது மாமல்லருக்கு ஏதோ நேத்து நடந்த மாதிரி ஞாபகம் வருது. உடனே கோபம் முழுக்க அப்பா மேல திரும்புது. மகேந்திர பல்லவரின் மந்திர தந்திரங்கள், சூழ்ச்சி, வேஷம், இதனாலதான் இந்த பல்லவ ராஜ்யம் இன்னைக்கு இந்த கதியை அடைஞ்சிருக்கு. நானும் சிவகாமியை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு மாமல்லர். திடீர்னு ஒரு விபரீதமான சந்தேகம் மாமல்லரோட உள்ளத்துல தோணுது. என்னன்னு கேட்டா, ஒருவேளை சிவகாமி சிறைப்படுற மாதிரி சூழ்ச்சி செய்தவர் மகேந்திர பல்லவர் தானோ? இல்லைன்னா எதுக்காக தன்னை போர்க்களத்துக்கு அனுப்பிட்டு மண்டபப்பட்டு கிராமத்துல இருந்து சிவகாமிய கூட்டிட்டு போறாரு? எதுக்காக அரண்மனை தோட்டத்துல ஒரு சுரங்க வழியை ஏற்படுத்தி அத கண்ணபிரானோட மனைவிக்கு தெரியும்படி செஞ்சிருக்காரு? இந்த மாதிரி கேள்விகள் அவரோட மனசுல தோண ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த பெண் கமலி கூட சக்கரவர்த்தியோட சதிக்கு உடந்தையா இருப்பாளோ? எல்லாருமா சேர்ந்து என்னைய இப்படி தண்டிச்சிட்டாங்களே, இது என்ன சதிகார உலகம்? துரோகமும் தீவினையும் நிறைஞ்ச சதிகார உலகம் இது அப்படின்னு யோசிக்கிறாரு மாமல்லர். இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில மாமல்லர் ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்றாரு. சிவகாமி சிறைப்பட்டது சம்பந்தமா மர்மமாகவும் விளங்காமலும் இருந்த ஒரு சில விஷயங்களை ஆயனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. வீட்டு வாசலுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே குதிரையை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று தன்னோட மனசை அமைதி பண்ணிட்டு அங்கிருந்து சர்வ சாதாரணமா நடந்து வராரு. ஆயனர் வீட்டுக்குள்ள நுழைய போறாரு. ஆனா ஆயனர் கூட யாரோ பேசுற சத்தம் கேக்குது. இந்த பேச்சு குரல் கேட்டதுனால மாமல்லர் உடனே ஆயனர் வீட்டுக்கு உள்ள போகல. ஆயனர் கூட அப்படி யார் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறார். அந்த சிற்ப மண்டபத்துல ஆயனர் கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மனிதரை பார்த்த உடனே மாமல்லருக்கு அளவு கடந்த வியப்பு. அந்த மனிதர் வேற யாரும் இல்ல, ஒற்றர் தலைவர் சத்ருக்னர். சத்ருக்னர் தான் ஆயனர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது தெரிஞ்ச உடனே மாமல்லருக்கு பெரிய வியப்பெல்லாம் ஒன்றும் ஏற்படல. ஏன்னா மகேந்திர பல்லவருக்காக சத்ருக்னர் ஆயனரை பார்க்க வந்திருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாரு மாமல்லர். ஆனா சத்ருக்னரோட முகத்தை பார்த்த உடனே பளிச்சுன்னு இன்னொரு முகம்
மாமல்லருக்கு ஞாபகம் வருது. அப்படி ஞாபகத்துக்கு வந்த முகம் யார் முகம் தெரியுமா? அந்த காட்டு பாதையில ஒரு பெண்ணை பார்த்திருப்பாருல்ல, அந்த பெண்ணோட முகம்தான். என்ன அதிசயமான ஒற்றுமை! ஒருவேளை சத்ருக்னருடைய அக்காவோ தங்கச்சியாகவோ இருந்திருக்கலாமோ அந்த பொண்ணு அப்படின்னு நினைக்கிறாரு. அல்லது ஒருவேளை இவனே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த சந்தேகம் தோன்றிய அந்த கணத்திலேயே அது தீர்ந்தும் போச்சு. ஏன்னா சத்ருக்னருக்கு பக்கத்துல ஒரு சேலையும் அந்த தலையில வைக்கக்கூடிய முடியும் சில ஆபரணங்களும் இருக்கிறத நரசிம்ம பல்லவர் பார்க்கிறாரு. ஆகா, குமார சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சிட்டாரா சத்ருக்னர் தான் அந்த பொண்ணுன்னு. இனி சத்ருக்னர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்பாரு? யாரை பத்தி கேட்பாரு? ஏன் இந்த வேஷம் போட்டேன்னு கேட்பாரு இல்ல? அதுக்கு சத்ருக்னரோட பதில் என்னவா இருக்கும்?